எடுத்து விட்டுக்கலாம். இந்த இதில் வந்து கரெக்டான இருக்குது. இது வந்து நல்லா லைட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5-6 ஸ்லைஸ் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். லைட்டாக நார் இருந்துச்சுன்னா நாரெல்லாம் அதில் எடுத்து விட்டுட்டு இப்போ கட் பண்ண எல்லா ஸ்லைஸையும் நம்ம ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றா எடுத்து வச்சுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணலாம். பொடியாக கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஷேப்லேயே வந்து எல்லா வாழைத்தண்டையும் இதே மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணதுமே கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டுடலாம். அப்போ தான் வந்து வாழைத்தண்டு கருக்காமல் வெள்ளையாகவே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சுட்டு